எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உங்களுடைய வெளிநாட்டு பயணம் என்பது உங்களுடைய முதலீட்டுக்காகத்தான் நடத்தினன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. ஒரு வகையில் சொல்றது முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல விரும்புகிறது, சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். சார், அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆக்கபூர்வமான கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த அக்கபூர்வமான கேள்வி தான் கேட்குறீங்களா? எந்தெந்த கட்சிக்கு தேர்தல் போட்டிருக்கிறது நன்றாக தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த கூர்மையானவர்கள். தமிழகத்தில் 2 கட்சி தான் பெரிய கட்சி, 2 கட்சி தான் இப்பொழுது ஆண்டு 2 கட்சிக்கு இடையிலே தான் போட்டி இருக்கும். அது எந்த கட்சி என்பது நாட்டு மக்களுக்கு முழுமையாக தெரியும். ஆகவே நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சுமார் 210 இடங்களில் வெற்றி பெறும். பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார், மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். சமீப காலமாக ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, நடு ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே வந்திருந்த ஆம்புலன்ஸ் வண்டி, நோயாளிகளை கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நுழைய விடாமல் அதற்கு என்னெல்லாம் தடங்கல் செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது, நீங்கள் இன்றைக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரியவில்லை, உங்களுடைய கட்சியே, உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில் போகக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். இந்த கட்சியை எவ்வளவோ பேர் முடக்க பாக்குறாங்க. அத்தனை உங்கள் துணையோடு தாமதப்படி ஆக்கிடுவோம். இது தொண்டரின் கட்சி, உயிரோட்டமுள்ள கட்சி. எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது என்டிஏ கூட்டணி அமைத்து அதில் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவித்து சென்றார்கள். நான் இபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவிக்கவில்லை, அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் அகில இந்திய தலைமையுடைய ஒரு மாநில தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் நான் கேட்க வேண்டியது என் பொறுப்பும் என்னுடைய கடமையும் கூட. நான் காரணம் என்பது சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியலை. அதை முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்ன போட்ட அன்றைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு அது விளங்கலை. வணக்கம், இது கேள்விக்களம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய திரு பரந்தாமன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர்கள் திரு ஐயநாதன் அவர்கள், திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய திரு KRT ரமேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு கனகராஜ் அவர்களிருந்து தொடங்கணும். ஒன்று, தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த அறிவு கூர்மையுடையவர்கள். போட்டி 2 தரப்புக்கு தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில் தான் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இன்னொரு புறத்தில் அதிமுக தொண்டர்களால் இயக்கப்படுகிற ஒரு உணர்வுபூர்வமான கட்சி, இதை உடைக்க முடியாதுன்னு அவர். மறுமுனையில் முதலமைச்சர் முதலீட்டுகளை ஈர்ப்பதற்கான பயணத்தை முடித்துவிட்டு வருகிற போது எதிர்க்கட்சி தலைவருடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறார். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அதிமுகவே ஆம்புலன்ஸில் போகக்கூடிய கட்டத்துக்கு மக்கள் அனுப்புவாங்கன்னு சொல்கிறார். போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான்னு தாவேகா சொல்லுது. கள நிலவரம் என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பதட்டத்தில் இருக்காருங்கிறது அவருடைய பேச்சில் புரியுது. பார்த்துங்க, உடைக்க முடியாதுன்னு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அவர் நீங்கள் உடைச்சிக்கங்கன்னு ஏற்கனவே அமித்ஷாட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார். அமித்ஷா இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகிற போது என்னை நீங்கள் உடைச்சிக்கங்க, எங்கள் கட்சியை உடைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு பின்னால் நீங்கள் தற்போது செங்கோட்டையன் அவர் அதற்கான முயற்சியில் இப்போ ஈடுபட்டுருக்காருங்கிறத பார்க்க முடியுது. எனவே அவர் இப்போது அவருக்கு தேவை
அவங்களுடைய கட்சியை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்றா தான் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. பட் இந்தியாவில் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும், இப்போ நீங்கள் பிஆர்எஸ், அதுலேருந்து கவிதா, ஒரு சந்திரசேகர ராவுடைய மகள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் கட்சியை பாஜகவோட இணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி நடக்குதுன்னு சொன்னார். ஸோ அவர் தொடர்ச்சியாக அப்படியே நீங்கள் வந்து காஷ்மீர் வர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பாஜக யாருடனெல்லாம் சேர்ந்தார்களோ அந்த கட்சியை உடைத்திருக்கிறார்கள் அல்லது முழுவதுமாக விழுங்கி இருக்கிறார்கள். எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் சொன்னது, இப்போ 2 விஷயம் இருக்குது. இவரோட கூட்டணின்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவருக்கு எதிராக பேசுகிறார், அவரை அவங்க பாஜக தனியாக சந்திக்குது. இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்தா நிச்சயமாக அவருக்கு தெரியும் என்ன வாட் இஸ் இன் ஸ்டோர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. எனவே அவர் தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொள்வதற்காக இதை சொல்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். 210 சீட்டில் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு, நீங்கள் தன்னைத்தானே ஜெயிக்கிறதுக்கு ஆறுதல் படுத்தி கொள்வதற்கு பேசுகிறாருன்றீங்க. சுமார் 210, சுமார் 200ன்னு கேள்விப்பட்டிருக்கேன், சுமார் 150ன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு மனுஷன் 234ல் சுமார் 210ன்னு சொல்கிறத இப்போ நான் கேள்விப்படுறேன். அவர் 210ன்னு எதில் இருந்து, ஆக்சுவலாக சில தனியார் நிறுவனங்கள் அவங்களுக்காக சர்வே எடுத்தவங்க, அதாவது அதிமுகவினுடைய சில பேருக்காக சர்வே எடுத்திருக்காங்க. அந்த எடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருக்கு என்னன்னு அவர் கைக்கு வந்திருக்கும். அதை பார்த்தாலே அவருக்கு தெரியும். அநேகமாக இதுவரை அவங்க எடுத்த இடத்துல எல்லாத்துலேயும் அவங்க பல இடங்களில் ஏற்கனவே இருந்ததிலிருந்து, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் அப்போ கூட ஒரு பகுதி சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. இப்போ வெளியேறிட்டாங்க, இப்போ அவங்களோட பிஜேபியோடு இல்லை, எனவே ஏதாவது நமக்கு ஒரு நல்ல சிக்னல் கிடைச்சிருக்கு, உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம், பிறகு பார்க்கலான் இருந்தவங்க உறுதியாக இம்முறை அவரோடு இருக்க போவதில்லை என்று. அதே போல் அதிமுகவில் இருந்த ஒரு கணிசமான பகுதியினர் அவங்க வந்து சாதாரணமாக திமுகவை ஆதரிக்கிறவங்க இல்லை. ஆனால் ஒரு மதச்சார்பற்ற ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டு, அதில் ஊறிப்போன ஒரு பகுதி. நாங்கள் அதிமுகவில் தான் இருப்போம், ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம். அதை ரொம்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தூரம் கட்சியை இழுத்துட்டு போகிறாரு, இது நல்லதுக்கு இல்லை, எனவே வந்து தேவைன்னா நாங்கள் வந்து கட்சி மாற மாட்டோமே தவிர ஒருவேளை அதிமுகவுக்கே ஓட்டு போடணுமாங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அவர் இவ்வளோ தூரம் பல விஷயங்களில் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற போதெல்லாம் அது குறித்து பேச மறுக்கிறார் என்று அவங்க சொல்கிறாங்க. எனவே அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னைத்தானே தேற்றிக்கொள்வதற்கான ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு விஷயம் இப்போ அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அவர் வந்து அவங்க கட்சியிலேருந்து வெளியேறுகிறவர்கள் இதோடு நின்று போய்விடும் என்று தெரியலை. அது அடுத்தடுத்து வரும் போல் தெரியுது. இந்த பதட்டத்திலேயே அவர் வேறு சில தலைவர்களையும் அவர் டீல் பண்ணுற முறை வந்து வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனவே என்ன காரணத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஏதாவது எங்கேயாவது சொல்கிறாரா? இந்த காரணம், நாங்கள் இந்த காலத்தில் ஆட்சியின் மீது விமர்சனங்களை வைக்கிறாரு, நாங்கள் வந்தால் என்னென்ன செய்வோம்னு சில வாக்குறுதிகளை தர்றாரு. வந்தால் என்ன செய்வோம்னு சொல்லியிருக்காரு, வாக்குறுதி தீபாவளிக்கு இலவச வேஷ்டி புடவை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அப்புறம் இதானே தீபாவளிக்கு தானே தரேன்னு இருக்காரு. மாதம் 1000 ரூபா கொடுக்குற மக்கள் தீபாவளிக்கு ஒரு இலவச வேஷ்டிக்காக இவர் 1000 ரூபாய் புடவை சார் இலவச புடவை தர்றான்னு சொல்கிறாரு. இப்போ மாதம் வாங்குறதை விட்டுட்டு வந்துட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அது 1500 ரூபாயா தர்றாரு. இப்போது நேற்றைக்கா முந்தா நாளா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. ஒன்றிய அரசாங்கம் நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் படிக்க விரும்புகிற நீங்கள் வந்து இந்த மைனாரிட்டி சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கடன் அதில் வந்து வட்டியெல்லாம் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒன்றிய அரசாங்கம். 2 வருஷத்துக்கு முன்னால் நிப்பாட்டிட்டாங்க. அதை அப்போ அவர் கண்டிக்கே இல்லை. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இவ்வளவு நிதி பற்றாக்குறை சிரமங்கள் இதற்கிடையில்
அதை நிறைவேற்றுவது என்று முடிவெடுத்திருக்காங்க. 36 லட்சம் வரை உதவி கொடுப்பது, 30 வயசு வரை அவங்க படிக்க போகலாம், டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அவர் உண்மையிலே இவங்ககிட்ட எல்லாம் போய் என்னன்னு பேசுவார் அவர். விவசாயிகள் போராட்டம் நடந்தபோது இந்தியா முதல் முறையாக நரேந்திர மோடியை ஓராண்டு காலம் போராடி விவசாயிகள் தோற்கடித்த விஷயத்தில் இவர் விவசாயிகள் பக்கம் நிற்கல, நரேந்திர மோடி பக்கம் நின்னார். எப்படி ஆதரிப்பாங்க? பெட்ரோல் டீசல் விலை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் குறையும் போதெல்லாம் குறைக்காமல் இருக்காங்க. அதை பற்றி என்றைக்குமே இவர் வாய் திறந்து பேசுனது இல்லையே. என்ன விஷயத்துக்காக இவருக்கு போடணும்? ஒரு புடவை தருவாருங்கிறதுக்காகவா? அதைத்தான் இப்போயே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் காசு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கார். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே. ஒன்று என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வேலைவாய்ப்பை கொடுப்பேன், விலைவாசியை குறைப்பதற்கு போராடுவேன், ஒன்றிய அரசாங்கம் சமக்கிர சிக்ஷா அபியான் பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் வந்தால் வாங்கி தருவேன் என்று மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை முன்னுக்கு வருகிற போது நான் சேலை தருவேன், கட்சிப் தருவேன்னு பேசுகிறது அவருக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை, ஆல்டர்னேட்டிவ் இல்லை என்பதை தான் காட்டுது. திரு மணிகண்டன், சொல்வதற்கு சரியான வாக்குறுதிகள் இல்லை, ஒரு பதற்றத்தில் இருக்கிறது வெளிப்படுகிறது அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறார். செங்கோட்டையன் மட்டும் இல்லை, இன்னமும் பலர் கூட உள்ளுக்குள்ளேருந்து சிக்கல்கள் வரக்கூடும்னு திரு கனகராஜ் சொல்கிறார். இல்லைங்க, அதாவது 120 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்திருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் நீங்கள் தெளிவாக பாருங்கள். அவர் அந்த கூட்டங்களில் பேசுகின்ற ஒவ்வொன்றையும் பாருங்கள், வெறும் செயலை மட்டும் சொன்னாரான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் மற்றதெல்லாம் மறந்துட்டு அல்லது மறைச்சிட்டு பேசுகிறத அவர் அண்ணன் கனகராஜ் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நெசவாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், இப்போது நீராதாரம், இத்தனை பற்றியும் பேசிட்டு வர்றார். ஒவ்வொரு ஊர்களிலும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு உட்பட மக்கள் பாதிக்கிறது, விலைவாசி உயர்விலிருந்து எல்லாவற்றையும் பேசுகிறார். அதாவது திமுக அரசு கடந்த 2021 தேர்தலின் போது 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நிறைவடைந்த பிறகு சொன்னதெல்லாம் என்ன? 10 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சிருச்சு, மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சாங்க. அப்போ திமுக நம்பிக்கையான பல வாக்குறுதியை சொல்லிச்சு, இதெல்லாம் நம்பி வாக்களித்தாங்க. இன்றைக்கு அவர்கள் எதையுமே நிறைவேற்றவில்லை என்கிற ஏக்கம் இருக்கிறது. அப்போது இதையெல்லாம் அவர் வெளிப்படையாக ஒவ்வொரு இடங்களிலும் பல லட்சம் மக்கள் கூடிய இடத்தில் பேசுகிறார். ஐயா கனகராஜுக்கு மட்டும் தெரியல. அப்போது இதை பேசுகிற போது மக்கள் கூடுகிறவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தான் இல்லைங்களா? அப்போ அவர்கள் ஆர்ப்பரித்து ஆமான்னு சொல்கிறாங்களே. இப்போது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கிற போது வேண்டும்னு சொல்கிறாங்களே. அப்போது இதுவெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் தான் என்று அவர் சொல்லுகிற தார்மீக கடமை அவருக்கு உண்டு, எதிர்கட்சியாக உண்டு. அடுத்து மிகப்பெரிய கட்சியாகிற அதிமுக உண்டு. எனவே அதிமுக வெறும் ஒரு செயலை தர்றேன்னு சொல்ல, நீங்கள் தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, சைக்கிள், இப்படின்னு அதிமுக ஆட்சியில் அம்மா கிளினிக்கு, அம்மா உணவு திட்டம் என்னென்னவெல்லாம் செயல்படுத்தப்பட்டதோ அவையும் செயல்படுத்தப்படும். கூடுதலாக என்னவெல்லாம் செய்ய போகிறோம். குறிப்பாக நேற்று பாருங்கள், பழனி ஒட்டஞ்சர பகுதி வந்தார். அந்த பகுதி மக்கள் எங்களுக்கு நீராதார பிரச்சனை, முருங்கை காய்க்குது, ஆனால் தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கான தீர்வை நான் பண்ணுறேன்னு சொல்கிறார். எத்தனை செக்டம் கேட்டவர், எவ்வளோ ஏரிகள் இருக்குதுன்னு விலாவாரி சொல்கிறார். அப்போது ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்கள் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ, இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு சேலை மட்டும் பேசிட்டு போகல, விவசாயிகளை, நெசவாளர்களை, தொழிலாளர்களை, நீங்கள் பெருந்தொழில், சிறு தொழில், இன்னும் இருக்கிற ஒவ்வொரு பிரிவு மக்களையும் அழைத்து பேசி கருத்து கேட்டு மனு வாங்கி பதில் சொல்கிறார். அப்போது இதுதானே கடந்த காலத்தில் ஐயா ஸ்டாலின் சொன்னாருங்க. அப்போது நீங்கள் சொல்லியதெல்லாம் செய்யவில்லை என்பதான். நீங்கள் குறிப்பாக சொன்னீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் ஒரு பெட்டியை வச்சு அதில் மனுவாக வாங்கி அதில் சீல் வச்சு இதை நான் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை திறந்து நான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதை நல்லது செய்வேன்னு சொன்னார். செஞ்சீங்களான்னு கேட்டார். அப்போது இது எல்லாமே பேசலன்னு சொல்கிறீங்களா? அதாவது தமிழ்நாடு அரசினுடைய கடந்த 5 ஆண்டு காலம் நெருங்குகிற நேரத்தில் என்னவெல்லாம் செய்திருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்வோம், ஒரு கனவு மாநிலத்தை உருவாக்குவது போல சொன்ன நீங்கள் இன்றைக்கி மக்கள் வெறும் கனவாகவே கலந்து விட்டது என்கிற அந்த கருத்துரை தான் எதிர்க்கட்சி சொல்லிக்கிட்டு வருகிறார். இதை மக்கள் ஆமோதிக்கிறாங்க. 2026 நாங்கள் செய்வோம். இப்போ தேர்தல் பரப்புரையில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்ற விஷயங்களை நீங்க அடுக்குறீங்க. ஒரு புறத்தில் கட்சிக்குள்ளேயே கலக குரல் வருது, செங்கோட்டையன் போன்றவர்கள் எதிராக இருப்பாங்க, நிபந்தனை விதிக்கக்கூடிய இடத்துக்கு போவாங்கன்னோ, அவரை கட்சி பொறுப்புகள்லேருந்து இபிஎஸ் நீக்குவாருன்னோ சில மாதங்களுக்கு முன்பொருளும் யாரும் யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. கட்சிக்குள்ளே அந்த கலகம் வருது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் டிடிவி ரிவோல்வ் பண்ணுறாங்க. இன்னொரு புறத்தில் பாமக தேமுதிக வருதா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழலில் ஒரு கூட்டணியை
ஒரு ஷேப்பு கொண்டு வர முடியாத இடத்துல 210 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றது பதற்றத்தில் பேசக்கூடிய கருத்துன்னு திரு கனகராஜ் முன்வைக்கிறார். சேர்த்து இதுக்கும் சொல்லிடுங்க சார். தொழிலாளிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதா சொன்னார்? தொழிலாளிகளுக்கு என்ன பண்ணுறதா சொன்னார்? இல்லை தொழிலாளிகளுக்கெல்லாம் இல்லை இப்போ தொழிலாளிகளுக்கெல்லாம் திமுக அரசு என்ன பண்ணி நீங்கள் போராடினீங்க அதை பண்ண போகிறார், அவ்வளோதான். இப்போ போராடியே அதான் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி போராடுறீங்களா? அதான் சொன்னேன். என்ன நீங்கள் எதுக்காக போராடுறீங்க? நீங்கள் இப்போ திமுக அது அவர் என்ன சொன்னாருன்னு கேட்குறேன். போராடுது அதுதான் சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, எனக்கு தெரியல. திமுக இல்லை சார், எனக்கு தெரியாது, நீங்கள் தெரிஞ்சு சொல்கிறீங்க, அர்த்தம் அப்படி இல்லை. நான் கையில் வச்சுக்க திமுக தேர்தல் அறிக்கை, அது நேரம் இல்லை. அதாவது கடந்த கால திமுக அரசு இதையெல்லாம் செய்யும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றியதா இல்லைங்களா? இப்போ தொழிலாளர்களுக்கு என்னவெல்லாம் கோரிக்கை வச்சிங்க சார், என்ன நிறைவேற்றி நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியாது உண்மையிலேயே, நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இந்த தேர்தலில் சொன்ன ஐயா ஸ்டாலின் நிறைவேற்றி போட்டார், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, தொழிலாளர் பிரச்சனையும் சொல்லுங்கள், முடிஞ்சது. அடுத்து வந்து போயிருப்போம். நீங்க தான் சொன்னீங்க அவர் ஏதோ தொழிலாளிகளுக்கு செய்வாருன்னா அதைத்தான் நான் என்னன்னு கேட்டேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. சாதாரணமாக சொல்றேன், திருப்பூர்ல பனியன் தொழிலுக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பே இல்லை. நான் சார்ந்த பகுதி. காரணம் என்ன சார்? 12% இருந்த ஜிஎஸ்டி ஜாப் ஒர்க்குக்கு 12% இருந்ததை 5% கேட்டாங்க. இப்ப 18% ஆக்கியிருக்காங்க. இல்ல அதாவது 12% 5% கேட்டாங்க, 18% இப்ப மாத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறந்தாரா? நீங்க சொல்லுங்க. அந்த ரீஜன் தானே, மேற்கு மண்டலம் தானே சார். நீங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய எந்த தொழில் முனைவோட்டையும் கேளுங்க, ஜாப் ஒர்க்குக்கு 12% ஜிஎஸ்டியை 5% மாத்துங்கன்னா 18% கேள்வி கூட கேட்க மாட்டேன்றாரு. ஒன்று சிரமமா இருக்கு சார், ஒன்று சிரமமா இருக்கு. நான் பேசி முடிச்சேன். அதாவது திருப்பூர் தொழில் பொறுத்தவரையில் இப்போ திமுக ஆட்சி வந்து 4 ஆண்டு ஆச்சு. திருப்பூரில் நான் திருப்பூர்காரர், நான் சொல்ல, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதுக்காக போராட்டம் மறுக்கல. திருப்பூரில் என்ன பிரச்சனை, இந்த ஆட்சி என்ன பண்ணு சொல்லுங்க. திமுக ஆட்சி என்ன பண்ணுச்சு? திருப்பூரில் எக்ஸ்போர்ட் தலைவர் அண்ணன் KM சுப்ரமணியன் எங்கள் ஊருக்காரர் தான், நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான். அவரே பல பிரச்சனையே சொல்லிட்டே வர்றார். நான் மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து சொல்கிறார். இப்போ மாநில அரசு மீதும் பல குறைகள் உண்டு. நான் வேணா பட்டியலிட்டு வாங்கி தர்றேன், சொல்லுங்க. திரு மணிகண்டன், திருப்பூர்னு சொல்றதுனால நான் கேட்குறேன், திருப்பூரை வந்து உங்களவுக்கு நானும் உன்னிப்பாக பார்க்குறேன். நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் மாடர்னேஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று உலகமயமாக்கல் இது வந்தப்போ மன்மோகன் ஆட்சி காலத்தில் தான் பெருசாக பண்ணாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், வாங்கின கடனுக்கு வட்டி சலுகை தரப்பட்டுச்சு. டியூட்டி டிராபேக், அமெரிக்காவில் உங்களுக்கு 11% வரி போட்டால் அந்த வரியை அங்கே செலுத்திட்டு இங்கே வாங்கிக்கலாம், அந்த டியூட்டியை யூ கேன் ட்ரா பேக். இதெல்லாம் மன்மோகன் சிங் ஆட்சி வரல இருந்தது. அதிமுக இடம்பெற்றிருக்கிற பிஜேபி ஆட்சி வந்த பிறகு 10 வருஷத்தில் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு திருப்பூர் ஜவுளி தொழில், மேற்கு மண்டலத்தின் ஜவுளி தொழிலுக்குன்னு இன்னது செஞ்சாங்கன்னு சொல்லுங்க சார். செய்யாத நான் பட்டியலிடுறேன் சார். ஒன்றும் இல்லை சார், குணா சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதிமுக மத்திய ஆட்சியில் முழு அதிகாரம் எடுத்து இன்றைக்கி எப்பவும் இருந்தில்லை. 2026 சொல்கிறேன், நிச்சயமாக எடப்பாடி முதலமைச்சான பிறகு நிச்சயமாக திருப்பூர் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும். ஏன்னா 15 ஆண்டுகள் அதே பிஜேபி தானே சார் ஆட்சி. பிரச்சனை மாநில அரசு, டியூட்டி டிராபேக் தரது யூனியன் கவர்மெண்ட். சார் ஆட்சிகளுக்கு சப்வென்ஷன் தர வேண்டியது இங்க பாருங்க, அதிகாரம் அதிமுக இல்ல. ஒன்னு புரிஞ்சுங்க, அவரை செய்ய வேண்டாம். நீங்க சொல்றது ஜிஎஸ்டி வந்து யூனியன் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. சும்மா பேருக்கு பாருங்க, ஒரு கன்சென்சஸ் னு சொல்றாங்க. ஒரு விஷயம் சார், நீங்க சார் மணிகண்டன் சார், அவர் செய்யவே வேண்டாம். இப்ப கோரிக்கை வைக்க சொல்லுங்க. மத்தியில ஜாப் ஒர்க்குக்கு சார் ஒன்றும் இல்லை சார், கோரிக்கை வைக்க சொல்லுங்க போதும். கனகராஜ் சார், நான் கேட்குறேன் சார், ஒன்றும் இல்லை கனகராஜ் சார், ஒன்று உங்கள் கட்சி கேரளாவில் ஆட்சியில் இருக்குது, உங்கள் கூட்டணி கர்நாடகா ஆட்சியில் இருக்குது. ஆனவங்க நல்லா சட்டத்தை ஏன் நிறைவேற்ற முடியல? திமுகவால் காவிரி பிரச்சனை ஏன் முடிக்க முடியல? உங்கள் ஆட்சியாக இருக்குது, 2 பக்கம் உங்கள் வாங்கினேன் சார். எந்த அதிகாரத்திலும் அதிமுக கையில் இருக்கிறீங்களே, கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் உங்கள் ஆட்சியில் இருக்குது. மிகப்பெரிய பிரச்சனை ஆனமலையார் பிரச்சனை தீர்வு பண்ணா கொங்கு மண்டலம் வந்து ஒரு பெரிய செழிப்பான சார். நீங்க இருங்க, அப்ப ஏன் சார் ஒப்புறீங்க? டெல்லி கவர்மெண்ட், டெல்லி சர்க்கார் இல்ல, நான் கேக்குறேன், முதலமைச்சர் விரிவா இந்த ட்ரம்ப் போட்ட வரி விதிப்பினால என்னென்ன பிரச்சனை வரும்னு மிக விரிவா ஒரு நீளமான கடிதத்தை எழுதியிருக்கார்.
இதுவரைக்கும் பிரைம் மினிஸ்டர் அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல சார் அதிமுகவும் இப்ப நாளைக்கு இப்ப நான் குணா சார், பேச்சுக்கு சொல்றேன் சார் அதிமுக நாளைக்கு சேர்ந்து அதிமுகவே திருப்பி ஆட்சிக்கு போராடுது. வந்தாலும் ஒரே ஒரு நிமிஷம். ஒரு மாநில அரசு இதுல என்ன செய்ய நீங்க முடியும்? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். முதலமைச்சர் பஞ்சுக்கான நீங்க வரியை இங்க பாருங்க, குறைக்கணும்னு சொன்னாரு. தமிழ்நாட்டில் சார் ஏற்றுமதி இறக்குமதி நான் சார் சென்டிமெண்டோட உடனே சப்ஜெக்ட் முடிச்சேன். சார் அது உங்களுக்கு நல்லா தெரியும். மாநில அரசுக்கு சார், வந்து நான் இருக்கிறது கோரிக்கை limited role முடிச்சிடுறேன். அதுல. சார் ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைந்தால் ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. அதாவது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி இருந்தபோது மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து பல திட்டங்கள் தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டது. அதே போல திருப்பூர், கோவை, ஈரோடு போன்ற மாவட்டங்களுடைய அந்த தொழில் பிரச்சனை நிச்சயமாக தீர்க்கப்படும். அப்ப நீங்க வந்து மணிகண்டன், இப்ப நீங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது தான் டியூட்டி டிராபேக் இல்லாம போனது. ஜிஎஸ்டி 18% வந்தது. அதெல்லாம் திடீர்னு ஒரு நாள்ல வந்தது இல்ல. இன்ட்ரஸ்ட் சப்வென்ஷன் இல்லாம போனது பிஜேபியோட கூட்டணியில் இருந்த போது தான். சார் நீங்க அதிமுக இருந்த போது எல்லாம் இருந்ததாவும் அதிமுக கூட்டணியை முறிச்சிட்டு வந்த பிறகு இல்லாம போனதாவும் சொல்ல முடியாது. திருப்பூர் விவகாரமோ, ஆம்பூர் விவகாரமோ, ஸ்ரீபெரும்புதூர் விவகாரமோ, ஏற்றுமதி இறக்குமதி விவகாரத்துல யூனியன் கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கணும். நாம் தொடர்ந்து பேசலாம். மற்ற விருந்தினருடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். சார் ஒரு திரு பரந்தாமன், மக்கள் பேசலாம் சார். ஒரே நிமிஷம். 2026ல சார் ஒரே நிமிஷம். 2026ல திமுக ஓட்டுக்காக வரும்போது என்ன சொல்வீங்க? கேரள அரசோடு பேசி ஆனமனை சட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்ல போறீங்க. அப்ப இப்பயே பண்ணல. அப்ப நீங்க ஒரு நாடகம் போடுறீங்க, அதிமுக குறை சொல்றீங்க. அதிமுக மத்தியில் அங்கம் வகிக்கல. 2026 ஆட்சி அமைந்தால் மத்திய அரசோடு இணக்கமாக பேசி நிச்சயமாக பிரச்சனை தீர்க்கப்படும். ஓகே, ஒரு விஷயத்தை கேட்கணும் பரந்தாமன். கனவு மாநிலம் மாதிரி உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. மக்கள்லாம் இப்போ வந்து கனவு கண்டா போதுன்ற இடத்துக்கு தள்ளிட்டீங்க அப்படின்றாரு. இன்னொன்று வந்து அதிமுக தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் எல்லாம் இணக்கமாக பேசி திட்டங்களை கொண்டு வந்துடுவாங்கன்னு ஒன்று சொல்கிறார். மூணாவது 210 சீட்டை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தோராயமாக ஜெயிச்சிருவோன்னு சொல்கிறாரு. அதாவது வந்து கனவா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் விமர்சனத்தை வந்து எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை வந்து இன்றைக்கி கண் முன்னாடி கொண்டு வந்து பார்க்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி செய்தபோது, ஒன்றிய அரசோடு கூட்டணியில் இருந்தபோது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த லிவரேஜ், ஒன்றியத்தில் அவங்களுடைய அரசாங்கம் இருக்குது, மாநிலத்தில் இவங்களுடைய அரசாங்கம் இருக்குது. இவங்க 2 பேரும் இணக்கமாக இருந்த சூழல்லையே தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டுடைய தொழில்துறை, தமிழ்நாட்டுடைய தனிமனித வருமானம் இதையெல்லாம் எந்த இடத்துல இருந்தது? இன்றைக்கி தேசிய ஆவரேஜை விட, நேஷனல் ஆவரேஜை விட இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஒருவருக்கு 1,96,000 ரூபா வரும்போது, கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கிட்ட வரும்போது, தேசிய சராசரியே 1.5 லட்சம். ஆனால் தமிழ்நாட்டுடைய பெர் கேபிட்டா இன்கம் 1,96,000. இது கனவா இல்லை நினைவா? இதை வந்து அதிமுக அரசியல் கட்சி தலைவர்கள் இதை வந்து ப்ரூஃப் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது இருந்த தொழில்துறை நிறுவனங்கள்லாம் 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் ஆன பிறகு ஃபர்தர் எக்ஸ்பேன்ஷன் இல்லாமல் இருக்கிற யூனிட்டை மூடிட்டு வெளியே போயிட்டு இருந்தாங்க இந்த 10 ஆண்டு காலத்தில். ஆனால் இன்றைக்கி புது தொழிற்சாலைகள் வருது, எக்ஸிஸ்டிங் கம்பெனியுடைய எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. இது கனவா நினைவான்றதை அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய தனி மனித வருமானம், பெண்களுடைய ஒர்க்கிங் உமன்ஸினுடைய ரேஷியோ இன்றைக்கி அதிகமாக இருக்குது. பெண் கல்வியினுடைய, உயர்கல்வியினுடைய ரேஷியோ அதிகமாக இருக்குது. சராசரி சதவிகிதம் அதிகமாக இருக்குது. இது கனவா இல்லை நினைவா? ரெண்டாவது, வேலை வாய்ப்புன்றது சுதந்திர இந்தியாவில் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக இங்கே 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் தான் இந்தியா எக்ஸ்பிரஸினுடைய ஃபஸ்ட் பேஜில் இன்எவர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் வந்து இது போன்ற ஒரு வேலைவாய்ப்பு பஞ்சம், வேலைவாய்ப்பு பிரச்சனைகள், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அவ்வளோ மோசமானது, இதுக்கு முன்னாடி எதுவுமே இருந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு திறன் மேம்பாடு, போதுமான வேலைவாய்ப்புகளை முகாம்களை நடத்தி அரசின் மூலமாக இன்றைக்கு இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து இவங்க கனவுன்னு சொல்கிறாங்கன்றதை அவங்க கேட்டகாரிக்கெல்லாம் அவங்க வந்து எடுத்து சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, இணக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இணக்கணும் போது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாச்சு.
நீங்கள் 10 வருஷம் பாஜக கூட்டணியில் இருந்தீங்க, உங்கள் ஆட்சி இருந்து, பிஜேபி உங்கள் ஆட்சி இருந்து இணக்கமாக இருந்து என்னத்தை சாதிச்சிங்க? உங்களுக்கு வேளாண்மை சட்டத்தில் நீங்கள் கை வச்சிட்டீங்க, நீங்கள் வந்து கை விரிச்சிட்டீங்க. அதே மாதிரி வந்து தேசிய குடியுரிமை சட்டத்தில் நீங்கள் கையை விரிச்சிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி வரக்கூடிய விஷயங்களில் நீங்கள் வந்து ஒன்றுமே சாதிக்கலை. தமிழ்நாட்டினுடைய தொழில்துறைகளை தொடங்குவதற்காக நீங்கள் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் மத்திய அரசினுடைய இணக்கமாக இருந்து கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கவே இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க? கண்ணுக்கு பார்த்த மாதிரி இந்த பாலங்களை கொண்டு வந்தோம், இந்த கம்பெனி தொழிற்சாலை கொண்டு வந்தோம், அந்த மாதிரி எதை செஞ்சுருக்கிறாங்க இது வரைக்கும்? இவங்க சொல்லுவாங்க வேணும்னா 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அந்த 11 மருத்துவக் கல்லூரின்றது வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதே இவங்க ஜீவோ மட்டும் போட்டாங்களே தவிர, பேப்பரில் தான் இருந்த தவிர அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை, இடத்தை தேர்வு செய்யலை, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த 11 கல்லூரியில் கல்லூரியாக நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகளை செய்தது. இப்போ இணக்கமாக இருந்து என்ன தமிழ்நாட்டில் பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை மணிகண்டன் இன்னைக்கு வந்து எதையா ஒன்று ஒரு ப்ரூஃப் பண்ண முடியுமா? எங்களால் சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மதுரவாயில் காரிடார் ப்ராஜெக்டை கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கி இணக்கமாக இருந்தீங்களே, அந்த மதுரவாயில் காரிடார் ப்ராஜெக்டை கொண்டாந்து தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை நீங்கள் வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தீங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பல ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலைகள்லாம் வந்து மூடிட்டு போனாங்களே, இங்கே எக்ஸ்பான்ஷன் பண்ண முடியாமல் வெளியில் போனாங்களே, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளும் சரி, தமிழ்நாட்டுடைய முதலீடுகளும் சரி, எதற்குமே இவங்க வந்து முன்னுரிமை கொடுத்து ஒன்றிய அரசோட பேசி எங்களுடைய உரிமை இது, மாநில உரிமை இது. சார், இவங்களுடைய பார்ட்டியோட பிரச்சனையை மட்டுமே மத்தியசமாக பேசுறதுக்கு தான் பிஜேபியை பயன்படுத்தினாலே தவிர, அம்மையார் இறந்த பிறகு ஆட்சியை தக்க வச்சதுக்கு தான் இவங்களுடைய இணக்கம் தேவைப்பட்டதை தவிர தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எங்கேயுமே இல்லையே. சரி சார், இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள், அவர்களுக்கு தெரியும் போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், 2 தான் பெரிய கட்சி. இது தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். அதிமுக 210 இடங்களை, சுமார் 210 இடங்களை பிடிக்கும்ன்றார் எடப்பாடி. அவருடைய கூற்றே நான் வந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள், போட்டி திமுகவுக்கும் அதிமுகவும் தான். ஆனால் அதிமுகவுக்கு 210 இடத்தை கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள். காரணம் என்னென்னா, விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு திமுகவுக்கும் போட்டி அப்படின்றதுக்கு அவர் கவுண்டர் பிளாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எடப்பாடி சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை. அது உண்மை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கான போட்டி தான். இங்கே திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தான் இருக்குது. ஆனால் அந்த தமிழ்நாட்டு அறிவார்ந்த மக்கள் தான் திமுக கூட்டணிக்கு தான் வந்து 200 தொகுதிக்கு மேலே வாக்களிப்பாங்க தவிர இவங்களுக்கு 210ன்னு சொல்லக்கூடிய தொகுதிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்? 4 ஆண்டு காலத்தில் திமுக ப்ராமிஸ் பண்ணதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குது. ப்ராமிஸ் பண்ணாத பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குது சார். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து புதுமை பெண் திட்டம் இருக்குது, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குது, மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்குது, மாற்றுத்திறனாளிக்கான திட்டம் இருக்குது, திறன் மேம்பாட்டு மூலமாக வேலைவாய்ப்பு பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த பிள்ளைங்க அதிகமாக படித்து IAS IPS ஆகணும்னா அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அதற்கான நிதி உதவி செய்யப்படுகிறது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் சென்று படிப்பதற்கு கூட வந்து இன்றைக்கி 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் என்ற அளவுக்கு இன்றைக்கி அரசாங்கத்தின் நிதி உதவியின் மூலமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க. வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுவதற்கான நடவடிக்கை செய்கிறாங்க. ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸு, அதாவது அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலமாக விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. மைனாரிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக தொழில் தொடங்குவதற்காக பல கடன்களை கொடுக்குறாங்க. அரசாங்க வேலை மட்டுமே கொடுத்து யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் தொழில் தொடங்குவதற்கும் அரசாங்கம் போதிய நடவடிக்கை கொடுது. நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி ஒன்றிய அரசு ஒரு தனி மனிதனுடைய தொழில் தொடங்குவதற்கான என்ன கடன் கொடுக்குறாங்க? ஒரு வீடு கட்டுற திட்டம், பேர் மோடி வீடு கட்டுற திட்டம்னு கிராமத்தில் சொல்கிறாங்க சார், மக்கள் சொல்கிறாங்க சார், ஒன்றிய அரசு சொல்லுது சார். அவங்க கொடுக்குற காசு வெறும் 70,000 ரூபாய் தான் சார் ஒன்றிய அரசு. ஆனால் அதை விட அதிகமான பணம் போட்டு மாநில அரசு, தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்குது. ஆனால் அதுக்கு பேர் ஒன்றிய அமைச்சர் பிரதம மந்திரியினுடைய நரேந்திர மோடி வீடு கட்டும் திட்டம். இன்றைக்கி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக கட்டுறோம் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகள். ஒரு வீட்டோட காஸ்ட் 17 லட்சத்துலேருந்து 18 லட்சம் ஆகுது. 1.5 லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு. மீதி இருக்கக்கூடிய எத்தனை பணமும் மாநில அரசு. என்ன இவங்க வந்து வளர்ச்சி இதை இந்த 1.5 லட்சம் ரூபாய் கான்ட்ரிபியூஷனை கொடுத்துட்டு பிரதமர் வீடு வழங்கும் திட்டன்ற பேரை வச்சதே ADMK கவர்மெண்ட்டில் தான். இது வரைக்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டப்பட்டிருந்த வீடுகள் இருந்த பெயரை இவங்க கொடுக்குற அந்த சொற்ப காசு 1.5 லட்சம் ரூபாய்க்காக மாநில அரசு திட்டத்தை கொண்டு போய் அடமானம் வச்சது ADMK.
இன்னைக்கு பிரதமர் வீடு கட்டும் திட்டம் சொல்றாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் திட்டங்களையும் கூட கொண்டு போய் அடமான வச்சிருக்கிறாங்களே தவிர இன்னைக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் செய்யல. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க மேல நம்பிக்கை கொடுவாங்க? சார் 1500 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு சொன்னார் யாரு? அந்த கதையை இப்பதான் எங்களுக்கே தெரியுது, நமக்கே தெரியுது. தேர்தல் பரப்புரையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னதே எடுபடலையே. ஆனால் மக்கள் வந்து வெறும் 1000 ரூபாய், அதை விட 500 ரூபாய் குறைச்சி கொடுக்குற திமுக ஓட்டு போடுறான். கிரெடிபிலிட்டி, நம்பிக்கை, யார் சொன்னா செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு தெரியும். அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றார், தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள், யார் செய்வாங்க யார் சொன்னா செய்வாங்க அப்படிங்கிறத நம்பிக்கை கூடிய மக்கள், அறிவார்ந்த மக்கள்ன்றது அவரே தான் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமா ப்ரூவ் பண்றாரு. அப்போ 1500 ரூபாயை இவர் சொல்றாரு, இவர் கொடுக்க மாட்டாரு, ஆனால் 1000 ரூபாய் சொன்னாலும் இவர் கொடுப்பாருன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்களே தவிர 1500 ரூபாய்க்கு ஓட்டு போடல. ஓகே, திரு ஐயநாதன் சார்ட்ட கேட்க ஆரம்பிப்போம். கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்ற ஒன்றுக்குள்ள பரந்தாமன் நகர்த்துறாரு. கிரெடிபிலிட்டின்றது பல கோணங்களில் பேசணும். ஆமாம், ஒன்று ஆளுமை, அந்த நிற்கிற முதலமைச்சர் வேட்பாளருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கா, அவங்க கட்சிக்கு கிரெடிபிலிட்டி இருக்கா, அவங்க ஏற்படுத்தி இருக்கிற கூட்டணிக்கு கிரெடிபிலிட்டி இருக்கா, இந்த அம்சங்களின் அடிப்படையில் தான் வாக்காளர்கள் தங்களுடைய முடிவை செலுத்துவாங்க. இன்னைக்கு கிரெடிபிலிட்டி அப்படின்ற ஒன்று யாருக்கு மிகையாக இருக்குது, யாருக்கு பற்றாக்குறை இருக்குது? ஆமாம். இப்போ அவர் திரு மணிகண்டன், தம்பி மணிகண்டன் பேசும்போது சொன்னார், என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. கடைசியாக இன்றைய நிலையில், அதாவது இந்த யூஎஸ்னுடைய அந்த 50% டாரிஃப் வர்றது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கிற ஸ்டேட்டு தமிழ்நாடு. டெக்ஸ்டைல் அப்பரல் இண்டஸ்ட்ரி அதில் 28%. இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டில் தமிழ்நாடு மட்டும் 28%. எக்ஸ்போர்ட்டில், இந்தியாவுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாட்டினுடைய பங்கு 20%. இது வளர்ச்சியாக வீழ்ச்சியா? ரைட். அப்போது இந்த எம்ப்ளாய்மெண்ட்டோடு சேர்ந்து தான் இப்போ இவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த தனிநபர் வருவாய் வருது. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் தனிநபர் வருவாய் வராது. எம்ப்ளாய்மெண்ட் எப்போ வரும்னா வளர்ச்சி இருந்ததுன்னா தான் வளரும். அப்போ இதுதான் அந்த சர்க்கிள். ஒன்று இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிறகு எம்ப்ளாய்மெண்ட்டு, பிறகு தனிநபர் வருவாய். இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பாருங்கள். நீங்கள் எந்த நித்தி ஆயோக்னுடைய எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வேணாலும் எடுத்து பாருங்கள். 2021க்கு பிற்பாடான தமிழ்நாட்டினுடைய நிலை எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, எக்ஸ்போர்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாத்தையுமே. இது வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் மக்கள் மனசில் நிற்கும். ஏதாவது ஒன்று அப்படின்னோம்னா அணுகலாம், கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை இருக்குது இல்லைங்களா, அதுதான் இங்கே பெருசு. இந்த நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறதுனால தான் இந்த அரசு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இதை தோற்கடிக்கணும் அப்படின்னோம்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஜகனுடைய தலைவர் கூட சொல்கிறதுக்கு காரணம், திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு காரணம், எல்லாரும் சேர்ந்தால் தான் நம்மளால் தோற்கடிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு காரணம், இங்கே அந்த அதிருப்தி ஃபேக்டர் அப்படின்றது அவங்களுக்கு உதவலை இல்லை அப்படின்ற ஒத்த காரணம் தான். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அலை இல்லை இருக்கும், எப்படியும் இருந்து தான் தீரும். இப்போ ஒருத்தர் வீடு வாங்க போகிறாருன்னா அந்த இடத்துல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகம் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் யாரை கிடைக்குது? அது நடுத்தர கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மக்களை கிடைக்குதானா? இல்லை. எந்த இடத்துல வரி போட முடியுமோ, எந்த இடத்துல ஏற்ற முடியுமோ அதை பண்ணுறாங்க. இப்போ பால் விலை ஏறிச்சு, ஆமாம் நிச்சயமாக இடிக்கும் தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா, இப்போ ஏற்றப்பட்ட விலை அடுத்த ஆட்சியில் இறங்குமா? அப்படி இறங்கி நம்ம பார்த்துருக்கோமா? அது இந்தியாவில் எப்பொழுதுமே நடந்ததில்லை. ஏறினது தான் தங்க மாதிரி. கொஞ்சம் இறங்கி இன்றைக்கி கத்தால 280 ரூபா இறங்கி இப்போ 750 ரூபா ஏறி இல்லை, இந்த கதை தான். நான் என்ன சொல்ல வரேன், இந்த கவர்மெண்ட்டு ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்டாக இல்லையா? சும்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காட்டிட்டு சும்மா இல்லை. சென்னையில் வந்த வெள்ளமாக இருக்கட்டும், அல்லது தென் மாவட்டங்களை பாதித்த அந்த வெள்ளமாக இருக்கட்டும், அதிலெல்லாம் கிட்டத்தட்ட இந்த அரசுக்கு வந்துட்டு கூடுதலாக இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4800 கோடி. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத ஒரு செலவீனம், ஆனால் செஞ்சுருக்கு இந்த அரசு. இதை விட அதிகமாக தென் மாவட்டங்களில், அந்த தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அங்கே ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு. ஆனால் என்ன சொன்னது, நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபியினுடைய மோடி அரசு என்ன சொல்லிச்சு? அவருடைய நிதியமைச்சர் வந்து என்ன சொன்னார்? இது வந்துட்டு ஒரு பேரிடரே இல்லை. உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க ஜனங்க? இப்படி சொல்லக்கூடிய சொன்ன வயநாட்டுக்கும் 1 ரூபா கொடுக்கல. வயநாடுல வந்து ஒரு மலையே அடிச்சிட்டு போனது, 2 கிராமமே அடிச்சிட்டு போனது, அவங்க வந்து ஒன்றும் செய்யல. அதுக்கு வந்து அவங்க வழக்கு தொடுக்கிற இடத்துக்கு தான் அவங்க போயிருக்காங்க. நம்ம இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்குள்ள வருவோம். ஒன்று, அதிமுக விவகாரம் அப்படின்னு வர்றப்ப திரு பழனிசாமி அவர்கள்
எந்த கொம்பனாலையும் அதிமுகவை உடைக்க முடியாது அவர் மட்டும் அப்படின்னு ஒரு தொண்டர்களை பற்றி உயர்வா சொல்றார். தொண்டர்களால் உருவான ஒரு கட்சின்னு. நீங்க பேசும்போதும் ஒரு சொன்னீங்க, எல்லோரும் சேர்ந்தாதான் ஆமாம் திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியுன்றாங்க. அந்த எல்லோரும்னு யாரை சொல்றாங்க? இப்போ வந்து டிடிவியும் அதான் சொல்றாரு, ஓபிஎஸும் அதான் சொல்றாரு, நயினார் நாகேந்திரனும் அதான் சொல்றாரு. இப்ப இருக்கிற அலையன்ஸ் வந்து ஃபார்மிடபிளானது அப்படின்னு அவங்க நினைக்கலையா? இல்லை, அதனால தான் பிஜேபியோட அலையன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்களை வந்துட்டு அவர் திருப்திப்படுத்துறாரு. பெப்டாக்குறவங்களா அந்த மாதிரி ஒரு ஊக்க பேச்சு அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா மெகா கூட்டணி அப்படின்னாரு. எதுவுமே வரல. இப்போ இன்றைக்கி இவங்களுடைய பிரச்சனை என்ன? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இன்றைக்கி இருக்கிற அதிமுக ஓட கூட்டணி வச்சு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. அரசியல் ரீதியாக பேசுவோம், தோற்கடிக்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாரையும் சேர்த்துக்கங்க. அதானே செங்கோட்டையன் பேச்சினுடைய சாராம்சம். இவங்களெல்லாம் வந்தால் தான் நம்ம கட்சி பலமாகும். அதுக்கப்புறம் தான் யாரும் கூட்டணிக்கு வருவாங்க. ஏன் கூட்டணிக்கு வரணும்? கூட்டணிக்கு வந்தால் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால தான் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இது நிதர்சனமானது. அப்போது இந்த இங்கே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டம்பிளிங் பிளாக் என்ன அப்படின்னோம்னா, இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக, இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியான அஇஅதிமுகவோ இல்லை இந்திய ஒன்றிய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவாலேயோ தோற்கடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் பர்ஃபார்மன்ஸ் தானே. பர்ஃபார்மன்ஸ் தானே. இல்லாட்டி உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லையே. அதிருப்தி இருந்ததுன்னா போதுமே உங்களுக்கு. அணி பலமா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ன்றத வந்து எதிர்க்கட்சிகள் பேசுவதில்லை. எதிர்க்கட்சி சொல்றது வந்து அணி பலமா இல்லைங்க. திமுக கூட்டணி பலமான கூட்டணி. ஆமாங்க, பலமான கூட்டணி அப்படின்றது அது பிரதான கட்சியினுடைய, அது ஆட்சியில் இருக்க கட்சியினுடைய நம்பகத்தன்மை, பலம், அதனுடைய ரெஸ்பான்சிவ், அந்த கவர்மெண்ட்டினுடைய ஸ்ட்ரென்த்து தானே அது. சும்மாவே அப்படி இருந்துருவாங்களா அப்படியே? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுகவுக்கும் இப்போ அடிக்கடி சொல்லுவார் நம்ம தம்பி, அவர் சொல்லுவார் திமுகவுக்கும் அதிமுக 1.5% வித்தியாசம் தான் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போ அந்த 1.5% வித்தியாசம் தானே அது? அப்போ இந்த கட்சிகள் இல்லைன்றீங்களா? அது அதெல்லாம் கிடையாதுங்க. இரண்டு சமபலம் கொண்ட கட்சிகள் கருதல. ரெண்டு சமபலம் கொண்ட கட்சி அப்படின்னோம்னா, செல்வி ஜெயலலிதா 43% 2016 வாங்கியிருந்த அந்த கட்சி அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் 33 குறையுது. 33ன்றது அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 28% குறையுது. அப்புறம் நடந்த மக்களவை தேர்தலில் 21% குறையுது. ரைட்டுங்களா? என்ன காரணம்? இப்போ ஜெயலலிதா அவர்கள் காலத்து அதிமுக 43, இப்போ 21, பாதியாக குறைஞ்சிருச்சு. ஆமாம், அதனுடைய ஸ்ட்ரென்த்து பாதியாக போச்சு. அதனால தான் இது இப்போ செங்கோட்டையனை விட்டு பிஜேபி பேச வைக்கிறாங்க. செய்யு, முதல்ல அதை பண்ணு அப்படின்றாங்க. அது ஏன்னா இவங்களெல்லாம் வந்தால் இப்போது 22 லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னோம்னா, போன மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரன் அது யாருடைய ஓட்டு? அது ஏற்கனவே ரெட்டையில விழுந்த ஓட்டு தானே. அதானே இந்தாண்ட போச்சு. இப்போ அதுக்கப்புறம் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு 25 இடங்களில் வந்துட்டு தென் மாவட்டங்களில் இவங்க அஇஅதிமுக கேண்டிடேட் தோற்றதுக்கு காரணமே இவர் வாங்கின ஓட்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதிமுகனோட ஓட்டு தானே ஸ்பிளிட் ஆகிருக்குல்ல. நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கீங்களா? அப்புறம் ஸ்பிளிட் ஆனதெல்லாம் வந்துட்டாங்க. எல்லா தொண்டர்களும் திரும்ப வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் உதிரிகள். கடைசியாக நீங்கள் வந்துட்டு தேர்தல் தான் இதற்கான உரைகள். தேர்தலில் இவங்க வாங்கின வாக்கு ஆர்பி உதயகுமார் போன்றவர்களோ மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களோ சொல்வது வந்து டிடிவி தினகரன் பின்னால் போனவர்களோ, ஓபிஎஸ் பின்னால் போனவங்களோ, சசிகலா பின்னால் போனவர்களோ தனிநபர்கள் தான் இருக்காங்களே தவிர கட்சி தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக திரும்ப தாய் கழகத்துக்கு வந்துட்டாங்க. என்னங்க ஐயா அவங்க நிற்கிறாங்க, ரெட்டை இலை சின்னம் டெபாசிட் போகுது. அதுக்கப்புறம் என்ன அடிப்படையில் பேசுகிறாங்க? ரெட்டை இலையில் நிற்கிறவர் 9% ஓட்டு வாங்குறாரு. இதை எதிர்த்து பலாப்படம் சின்னத்தில் இருந்த ஓபிஎஸ் வந்துட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு, 41%. இதே மாதிரி தான் டிடிவி தினகரன் வந்துட்டு தேனி தொகுதியில் அந்த மாதிரி வாங்குறாரு. இதெல்லாம் அதிமுகனுடைய கோட்டை தானே. அங்கெல்லாம் எப்படி ரெட்டை திரு மணிகண்டன் ஐயா சார், இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் நான் ஒத்துக்கிறேன். இதே மாதிரி ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களிடமிருந்து வெளியேற்றப்பட்ட ஐயா வைகோ அவர்கள் பெருந்துறை இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது திமுக 3ஆம் இடம் போயது. வைகோ சொன்னார், நான் தான் இனி திமுகன்னு சொன்னார். தொடர்ச்சியாக 4 தேர்தல் வந்து பேசினார். இப்போ தான் ஒன்றா நினைச்சிருக்காரு. அதே மாதிரி அழகிரி அவர்கள் இப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யுங்க. பெரிய கட்சியை பாதிச்சுக்கலாம் பாருங்கள். ஏன் தொடர் வெற்றிமைங்க 23 ஆண்டு காலம் திமுக தமிழ்நாட்டில் முதலமைச்சராக உட்கார முடியல, எதிர்கட்சிகள் வர முடியல. இதுவெல்லாம் நடக்குங்க. இதுதான் இதையெல்லாம் தயங்கி இதுக்கெல்லாம் வந்து அஞ்சு போனீங்கன்னா அரசியல் இருக்க முடியாது. துணிச்சலாக நம்பிக்கையோடு மக்களை சந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்த மக்கள் சொன்ன உண்மை. இப்போ நீ அறிவில்லாத மக்கள் இருந்தனா நீ திமுக தொடர்ச்சி வந்து பண்ணிக்கலாம்.
தொடர்ச்சியாக திமுக ஜெயிக்க முடியல. ஐயா கருணாநிதி இருக்கிற போதே திமுக தோத்துது, அதே மக்கள் தான் இருந்தாங்க. அப்படி அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக செய்கிற தவறுகள் அதிமுக வந்தது, அதிமுக எப்படி தவறு திமுக வந்தது உண்மை. எம்ஜிஆர் இருக்கும்போது 77 to 89 வரைக்கும் வரவே முடியல, 13 ஆண்டு காலம் திமுக ஆட்சி அப்படின்றதெல்லாம் சரிதான். ஆனால் எம்ஜிஆர் வந்துட்டு இறப்பதற்கு முன்னாடி அவர் 87 இறக்குறாரு. 86 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது, மறந்துடாதீங்க. எம்ஜிஆர் இருந்த அந்த ஆலந்தூர் ஐயா தம்பி சொல்ல வரேன், இருக்கும்போது அப்படியே திமுக ஜெயிக்கவே இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்போ ஆலந்தூர் நகரசபையை திமுக பிடிச்சிது, அதுக்கப்புறம் பல்லாவரம் கண்டோன்மெண்ட்டை திமுக பிடிச்சிது, ஆலந்தூர் கண்டோன்மெண்ட்டை திமுக பிடிச்சிது. எம்ஜிஆர் அப்போ இறங்கி வர முடியாத ஒரு சூழல், மாஸ்கெல்லாம் போட்டு விடுது. அப்போ இப்படியே காட்டினார், கேண்டிடேட் சைக்கிள் சின்னத்தில் இருந்ததெல்லாம் வந்துட்டு பண்ணார். அதையும் தாண்டி என்ன அப்படின்னம்னா அதிருப்தி. ஸோ திமுக ஜெயிக்கவே இல்லை அப்படிலாம் 100 நகரசபை அன்னைக்கு 97 நகரசபையை திமுக கைப்பற்றியது 86வது ஆண்டு. நீங்கள் வேணால் அந்த வரலாறுலாம் எடுத்து பாருங்கள். அதாவது ஏங்க முதலமைச்சர் நாற்காலி அப்படின்றதெல்லாம் யாருக்கும் உள்ளாட்சி ஊராட்சி பஞ்சாயத்து மெம்பர் எல்லாம் பிரச்சனை இல்ல, மெம்பர் இப்ப கருணாநிதிக்கு இல்ல, முதலமைச்சர் நாற்காலியில 23 ஆண்டு காலம் திமுக ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு 23 ஆண்டு காலமா, அதான் சொல்ல 13ன்றது 23ன்றது ஒரு தப்பா, அது அதில் அது பரவாயில்ல. அதாவது ஜெயலலிதா வந்துட்டு பெரிய ஒரு தலைவி, தனித்து போட்டிட்டு ஜெயிச்சவங்க அவங்க தான் அப்படின்னாங்க. நம்மளோட பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க பட்ட பாடு, கொடுத்த காசு, இறைச்சது, லட்டுல வந்துட்டு மோதிரத்தை பதிச்சது, மூக்குத்தியை வச்சது, அதெல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும். அதனால ஒண்ணு சும்மா ஒண்ணு நின்றுட்டு நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த விவாதத்துல நான் சொல்ல வரேன், இந்த கவர்மெண்ட் சிட்டிங் பிரட்டி. ஏன்னா இது கமிட்டடா இருக்குது மக்கள் கிட்ட, இது பல விடயங்களை செய்யாத இருக்கலாம். இப்போ இந்த 2 வெள்ளத்தை நான் ஏன் குறிப்பிட்டேன்னா, அதில் ஆன 12,000 கோடி செலவு இந்த அரசு வேற ஒரு இடத்துல செஞ்சிருக்கலாம். அதை ஒரு இடத்தையும் திட்டம் தீட்டி நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு குறுக்கீடு வரும்போது இந்திய ஒன்றிய அரசு செயல்படவே இல்லை, உதவவே இல்லை. டாக்ஸேஷன் விஷயத்துல நீங்க பேசாத இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணே மட்டும் சொல்றீங்க, கூட்டணியில் இருக்கிறீங்க, காவிரி பிரச்சனை தீர்த்தீங்களா, அந்த மேகதாட்டு அணையை கட்ட தீர்த்துட்டீங்களா? இன்னைக்கு கூட பேசுறாரு பிடிஐ கொடுத்த பேட்டியில். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கூட்டணி அரசா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் 2 மாநிலங்களுக்கும் இடையிலான பிரச்சனையை தீர்க்க முடியும்னா நீங்க இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு கிட்ட சொல்லி அந்த மேகதாட்டுக்கு வந்துட்டு கிளியரன்ஸ் கொடுக்காத நிறுத்தி இருக்கலாமே. என்னைக்காச்சும் நீங்க அந்த மாதிரி தீர்த்திருக்கா இந்தியாவில் இந்த பிரச்சனையாவது? கூட்டணி அப்படின்றது மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கலை தீர்த்து இருக்கு அப்படின்ட்டு மணிகண்டன் சொல்லட்டும், பேசுறதே நிறுத்திக்கிறேன். அது வேற. கேரளா அப்படிதான் இருக்குன்னா கேரளா அப்படிதான் இருக்கும். நாங்க என்ன பண்றோம், என்ன சொன்னாங்க அன்னைக்கு ஜெயலலிதா, we will fight legally அப்படின்னாங்க. லீகலா தான் ஃபைட் பண்ணோம். கடைசியில் என்னாச்சு சார்? இபிஎஸ் காலத்துல லீகலா தான் சார் ஃபைட் பண்ணாங்க. ஆமாங்க ஐயா, நீங்க என்விரான்மென்ட் கிளியரன்ஸ் அவங்க கொடுத்தோமே, அப்ப கூட்டணி ஒண்ணு ஹெல்ப் பண்ணலையே. நான் அதை தான் சொல்ல வரேன், கூட்டணியை காரணம் காட்டாதீங்க. ஓகே, திரு ரமேஷ் உங்க கோணம். அதாவது இன்றைக்கு அவர் 210 தொகுதிகளை நாங்கள் வெல்லுவோம் என்று ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது ஒரு அரசியல் கட்சி தலைவர், அஇஅதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலான போட்டி இங்கே நிலவுகிறது என்று சொல்லுகிறார். கடந்த முறை கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது பல இடங்களில் இப்படி தான் நம்பிக்கை தெரிவித்து பேசுவார். அன்றைக்கு அதை தான் ஏற்றுக்கொள்கிறோம். நம்பிக்கை தெரிவிப்பது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய கடமை, அதை ஏற்றுக்கொள்வது நம்முடைய கடமை. இன்றைக்கு அது மக்களுக்கு தெரியும். வாக்காளர்கள் சொல்றாரு, ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறதுல தவறு இல்லை, ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஒரு பேசிஸ் அந்த பேசிக் தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பை நீங்க பார்த்தீங்க. கருத்து கணிப்புல நீங்க கிட்டத்தட்ட அது மக்களவையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. மக்களவையில் 21% இருந்த அஇஅதிமுக பாஜக கூட்டணி 37% உயர்ந்திருக்கிறது. திமுகவுக்கு 52% இருந்தது, 48%. ஒரு திருத்தம், மக்களவையில் வந்து அதிமுக தனியாகவும் பிஜேபி தனியாகவும் போட்டிட்டாங்க. அதிமுக 21%, பிஜேபி என்டிஏ 18%, டிஎம்சி உள்ளடங்கிய என்டிஏ 18% பெற்றது. அப்ப அவங்க பெற்ற மொத்த ஓட்டு இப்ப கூட்டினா 39. சி ஓட்டர் சொல்றது அதை விட கம்மி. இப்ப 39. எப்பொழுதுமே சி ஓட்டர்ஸ் வந்து அவங்க 6 மாத காலத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்க. மூட் ஆஃப் த நேஷன்ற பார்ட்டியில் எடுத்தது தான் இது. இப்போ நம்ம ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் அதை வெளியிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சர்வே தான் அவங்க சொன்னாங்க. அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பிரிந்ததால் தான் கிட்டத்தட்ட திமுக அன்றைக்கு ஜெயிச்சது.
நான் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 ஜெயிச்சது வந்து சேர்ந்தாலும் அன்றைக்கு ஜெயிக்க அவர்களோடு மாட்டாங்கன்னு இப்ப சேர்ந்தது. சொல்லிருக்காங்களே அதே சார். சி ஓட்டர்ஸ்னுடைய நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு வந்து நீங்க சார், அதே அன்றைக்கு CO வந்து ரெண்டு அஇஅதிமுகவும் பேரும் பாஜகவும் சேர்ந்தாலும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு தானே சொல்றாங்க. எது சார்? ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க, சேர்ந்தாலும் வெல்ல முடியாதுன்னு தானே சொல்றாங்க. சேர்ந்திருந்தா வென்றிருப்பாங்க சார். இன்றைக்கு பல பேர் இந்த பல சர்வே நீங்க ஒத்துக்கிறாங்க. சொல்ற சர்வேக்கு வாங்க. நீங்க இன்னைக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க 30க்கு குறையாமல் தொகுதிகள் வந்து அன்றைக்கு அஇஅதிமுக பாஜக கூட்டணி வென்றெடுத்திருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து ஹைப்போதெட்டிக்கல் சார். நீங்க இந்த தேர்தல் அதெல்லாம் 40 ஜெயிக்கலாம்னு சொல்லலாம், 40க்கு மேல கூட ஜெயிக்கலாம். அதெல்லாம் ஊகம் தானே. இல்ல மக்களவை தேர்தலை பொறுத்தளவு பதிவான ஓட்டு என்ன? மக்களவை தேர்தலை பொறுத்தளவு சார் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். சரி. நீங்க யாரை இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். ஆகவே தான் அன்றைக்கு பாஜக கூட்டணி 18% அன்றைக்கு அவர்கள் வாய்ப்பை பெற்றார்கள். இன்றைக்கு அஇஅதிமுக குறைந்ததற்கு காரணம் அதுதான். ஆனால் ஒன்றுபட்டிருந்தால் குறைந்தபட்சம் 25 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கும் என்பது பல கருத்து கணிப்புகள் தெரிவித்தது தான். அந்த இடத்துக்கு தான் வர்றீங்க. ஒன்றுபடுவது அப்படின்னா யார் யார் ஒன்றுபடுவது சார்? எதற்காக ஒன்றுபடுவது? இப்ப தாவேகா சொல்றாங்க, எங்க தலைமையில எல்லாரும் வந்து கீழே ஒன்றுபடுங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்தை தர்றோம், நம்ம ஒன்றுபட்டு நிறுத்தலாம்னு தாவேகா சொன்னது கடந்த விக்கிரவாண்டியில டிடிவி தினகரன் ஒன்றுபட பேசுறாரு. ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஒன்றுபடுதல் பற்றி பேசுறாரு. தாவேகா சொன்னது வந்து சசிகலா ஒரு பக்கம் ஒன்றுபடுதல் பத்தி பேசுறாங்க. ஜிகே வாசனும் ஒன்றா இருக்கணும்னு பேசி இருக்கிறார். அதான் சொல்ற மாதிரி தாவேகா சொன்னது விக்கிரவாண்டி கூட்டத்தில் சொன்னாங்க. அது முதல் மாநாடு. இன்னை வரைக்கும் ஒரு சிறு கட்சிக்குள் கூட அவரை எட்டி பார்க்கலையே. ஏன் அவர் தான் கூட்டணி மந்திரி சபை தரேன்னு சொன்னாங்க. காமிச்சுக்கிட்டாங்க. யாரும் சேரல. ஏடிஎம்கேவோட போய் யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க சார்? ஏடிஎம்கே பலமாக வரும். நேத்துக்கு 2 பேர் கூட்டணியில இருந்த கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் கண்டிச்சு அறிக்கை விடுறாங்களே சார். எல்லாம் தேர்தல் காலகட்டத்தில் நடக்கக்கூடியது தான். இன்னும் 8 மாத காலம் இருக்கு தேர்தல். எல்லாம் ஒருங்கிணைவாங்க. ஏன் அதுக்குள்ள நம்ம வந்து இதற்கு ஒரு விவாதத்தை பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு வரும் இல்லையா? ஒரு பெரிய கட்சி, ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் அந்தந்த கட்சியும் அந்தந்த தொண்டர்களை அந்தந்த தலைவர்களை திருப்திப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. ஒரு கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். இன்றைக்கு திமுக கூட்டணியில் மட்டும் கருத்து வேறுபாடு இல்லையா? இன்றைக்கு திமுக கூட்டணியினுடைய கருத்து வேறுபாடு கரையப்பட்டு விட்டதா? இன்றைக்கு முதல்வர்கள் அவர்களை அப்பொழுது சந்திக்கிற பொழுது ஒன்று இன்றைக்கு விசிகா பேசுகிறது, வெளியில் ஒன்று பேசுகிறார்கள். இன்றைக்கு கம்யூனிஸ்டினுடைய தோழர் சண்முகம் அவர்கள் அவ்வப்பொழுது என்ன அறிக்கை விடுறாரு? இன்றைக்கு வந்து இந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு அவர் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அட்டாக் கொடுத்தார். ஆகவே எல்லா கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளிலும் அந்த பிரிவினைவாதம் இருக்கிறது. அதை அப்பொழுது கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது அதை ஒன்றிணைத்துக் கொள்ளுகிறார்கள். அதே போல தான் அதிமுக கட்சியினுடைய கூட்டணிகளிலும் அந்த விரிசல்கள் வரும். அப்பப்பையும் கருத்து வேறுபாடுகளை கலைந்து அரவணைத்துக் கொள்ள வேண்டியது தான். தேர்தல் நேரம் நெருங்கி வருகின்ற பொழுது எல்லாருமே அரவணைப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேற என்ன நீங்கள் அதில் வந்து கண்டுபிடிச்சிட போறீங்க? நீங்கள் இதனால் வேறுபடுமா? இன்றைக்கு இவர் ஒன்று சொல்லியிருக்கார் பாருங்க, தினந்தோறும் எழுச்சாலை அஇஅதிமுக கூட்டணியை பற்றியே நீங்கள் விரிசலை பற்றியே பேசிக்கொண்டு இன்றைக்கு அது பேசுவதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய பின்விளைவுகளை மறிச்சு இன்றைக்கு தேர்தல் ஒன்றுபடணும்னு சொல்றாங்களே, அது என்ன கருத்து வேறுபாடு? அது கருத்து வேறுபாடுன்னு சாதாரணமாக கொண்டு போயிட முடியுமா? அப்ப உள்ள எவ்வளவு ஒரு சிக்கல்கள் இருக்கு. இல்ல சார், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை உட்கட்சி பிரச்சனை, இது உட்கட்சி பிரச்சனை. நாங்க பேசுறது சரியா இருக்காது. ஆனால் இருந்தாலும் கூட நீங்க திமுக கூட்டணியில வந்து பிரிவினைவாதம் இருக்குன்னு ஒரு வார்த்தையை பேசுனீங்க இல்லையா? திமுக அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திமுக அரசாங்கம்ங்கிற போது அரசின் சார்பா இருக்கக்கூடிய சில குறை நிறைகளை வந்து கூட்டணி கட்சிகள் சொல்வதற்கு ஜனநாயக உரிமை இருக்கு. அதுதான் வந்து தோழர் சண்முகம் வெளிப்படுத்துறார். அதுதான் விசிகே தலைவர் அண்ணன் தொல் திரும்ப வெளிப்படுத்துறார். அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்புல நாங்க இருக்கோம். அதை சரி பண்றோம். தட் இஸ் டிஃபரண்ட். ஆனா எங்களுக்கும் அரசியல் ரீதியில எந்த கருத்து முரண்பாடு கிடையாது. ஆனா கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்களே வந்து முரண்பட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பேச வரீங்கன்னு தான் கேட்கல. நீங்க ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு கூட்டணியை எல்லாமே ஒன்று சேருகிறார்கள். ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தில் தான் எல்லாம் ஒன்று கூடுகிறாங்க. இன்றைக்கு திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இன்றைக்கு ஒன்று சேர்றாங்க. நீங்க வந்து இன்றைக்கு தொழிலாளர்களுடைய பிரச்சனை வருது, இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரச்சனை வந்திருக்கு, இன்றைக்கு நீங்க உங்களுடைய பென்ஷன் திட்டத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்க இன்னும் பழைய பென்ஷன் திட்டத்தை இன்னும் கொண்டு வரவில்லை என்று இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். எல்லாத்துக்கும் பிஜேபி சார்பாக உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு வாங்கியிருக்கிறார்கள் ஜிகே வாசன் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க. கல்வி உதவித்தொகை கொடுக்க வேண்டியதை கொடுக்க சொல்லுங்க. ஆசிரியர் சம்பளத்தை நாங்க சீக்கிரமா கொடுக்க முடியும் சார். நீங்க பார்லிமெண்ட் எம்பியா இருக்கீங்களே, உங்களுடைய தலைவர் பிஜேபி தயவுல பாராளுமன்றத்தில் பேசல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றீங்க.
கல்விக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை நீங்க ஏங்க மறுக்கிறீங்க? மும்மொழி கொள்கையை ஏத்துக்கினாதான் நீங்க ஏன் பணம் கொடுக்கின்ற கண்டிஷன் வைக்கிறீங்கன்னு ஜி.கே. வாசன் என்னைக்காவது பேசியிருக்காரா? தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே நீங்க அவங்க கொடுக்கலன்னு இல்ல ஜி.கே. வாசன் என்னைக்காவது பேசியிருக்காரா? தமிழ்நாட்டு உரிமைக்காக ஜி.கே. வாசன் பேசியிருக்காரா? ஏகப்பட்ட ஏனைய மாநிலங்கள் பிஜேபி எம்பி தானே ஜி.கே. வாசன். இன்றைக்கு தமிழ்நாடு மட்டும் நீங்கள் வந்து மாநிலத்திற்கு நான் கேக்குற கேள்விக்கு ஒரே பதில் சார். ஒரு தனி கூட்டணியில் இருக்கீங்க சார். நீங்க விலகி நிற்கின்ற காரணத்தினால தான் அந்த டிஎம்சி டிக்கெட் சார். யார் ஓட்டு? ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல நீங்க எம்பியா இருக்கீங்க. நீங்க பாஜக அரசாங்கத்துக்கு நீங்க ஆதரவு அளிச்சு ஓட்டு போடுறீங்க. என்னைக்காவது மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ்நாட்டு உரிமைக்காக பாராளுமன்றத்தில் பேசினார். கல்விக்காக பணம் கொடுக்காம இருக்காங்க 2000 கோடி. அதை பத்தி பேசியிருக்கிறாரா? மக்களுடைய குரலுக்காக, கல்விக்காக, கல்வி மேம்பாட்டிற்காக, தொழிலாளர்களுக்காக எத்தனை முறை பேசியிருக்கிறார். அந்த கருத்தை வேணா நான் எடுத்து காட்டுறேன். இதே சன் டிவிலே நீங்க பலமுறை ஒளிபரப்பிருக்கீங்க. நாடாளுமன்றத்தினுடைய ஒளிபரப்புல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலவையில் அத்தனை முறை பேசுகிறார். கிட்டத்தட்ட 300 முறைக்கு மேலாக தமிழ்நாட்டுக்கான நிதி, தமிழ்நாட்டிற்கான நலம், தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கான தேவைகளுக்காக அவர் குரல் கொடுத்திருக்கிறார். நீங்க எப்படி அதை மறுத்து சொல்ல முடியும்? கல்வி வளர்ச்சி காசு கொடுக்கல, மெட்ரோ கொடுக்கறதுக்கு போராட வேண்டி இருந்தது. முக்கியமான இதுக்கெல்லாம் பணம் தராம இருக்கக்கூடிய நிலைதானே இன்னமும் இருக்கு. இல்ல கல்வி வளர்ச்சிக்கு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நிதியை வந்து நம்ம கொடுப்பதற்கான அவர் கல்வித்துறை அமைச்சர் நிறுத்தி புதிய கல்விக் கொள்கையை ஏனைய மாநிலங்கள் இந்திய தேசத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை நீங்க எதிர்க்கிறீங்களா? மகாராஷ்டிராவுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம். மகாராஷ்டிரால இந்திய மூன்றாவது மொழி சொன்னே அங்க எதிர்ப்பு நீங்க வந்து எங்களுக்கு கல்வி நிதியை நிராகரிச்சாங்க. அந்த நாங்கள் வந்து எங்களுடைய மாநில கல்வி பணம் நிறுத்தல உங்களுக்கு. கல்வி திட்டத்தின் கீழ் அந்த நிதியை நாங்களே பெற்றுக்கொள்வோம் என்று அவர் ஒருமுறை சொல்லிவிட்டாரு. நீங்க அதை காத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் தனி வாரியம் வச்சிருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களுடைய மாநில கல்வி வாரியம் எனக்கு ஓகே, எனக்கு வந்து புதிய கல்விக் கொள்கை திட்டம் வேண்டாம், நீங்க வந்து தேசிய கல்விக் கொள்கை திட்டம் வேண்டாம் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது நீங்க அந்த தொகை நீங்க ஏத்துக்கிறீங்க. அந்த 3 மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாநில காங்கிரஸ் ஏத்துக்குது. ஹிந்தி படிக்கணும்னு சொல்றது நீங்க தவறா சொல்றீங்க. அதுவும் குறிப்பா ஹிந்தி திணிக்கப்பட போகுது என்று தவறா சொல்றீங்க. நீங்க மும்மொழி கொள்கையில் தாய்மொழி முக்கியம், 2வது மொழி ஆங்கிலம் முக்கியம், 3வது மொழி நீங்க விருப்பப்பட்ட மொழியை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியாச்சு. ஆகவே மும்மொழி கொள்கை என்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டு நீங்கள் அரசியல் செய்கிறீர்களே தவிர வேறு அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒரே நிமிஷம், ஒரு யூடியூப்ல ஒரு கேள்வியை வச்சிருக்கோம் நேயர்கள் முன்னாடி. அதிமுக விரைவில் ஐசியூவில் அனுமதிக்கப்படும் நிலை ஏற்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்திருப்பது எதை காட்டுகிறது? நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். ஆம்புலன்ஸ் தாக்குதலுக்கான பதிலடி என்று 28% பேரும், அதிமுகவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் இப்படி பேசியிருக்கிறாருன்னு 59% பேரும், அதிமுக எதிர்ப்பு அரசியல் என்று 13% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பார்வை திரு கனகராஜ். ஒன்று, அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை பற்றி சொன்னார். பழைய பென்ஷன் திட்டத்தை இந்தியா முழுவதும் 2004 4 வரை இருந்தபோது தமிழ்நாட்டில் 2003 அமுல்படுத்தினது யார்? இதை பேசுறதுக்கு ஜெயலலிதா தானே. முதல் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு இப்போ பென்ஷனருக்கு அந்த டிஏவை நிப்பாட்டினது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் அவர் சொன்னார், நாங்கள் சுமூகமாக இருந்தோம். சார் 30/9/2019 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் என்கிற முறையில் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சார் இவர் ஏதோ சொன்னார், பிஎம்ஸ்டியை ஏற்றுக்கணும்னு சொன்னாங்கன்னு. சர்வ சிக்ஷா அபியானில் 2109 கோடி கொடுக்கலன்னு யார் எழுதியிருக்கா? எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு எழுதியிருக்கார். அப்போ ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் 1092 கோடி கொடுக்கலைன்னு சொல்லியிருக்கார். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் 1134 கோடி கொடுக்கல, அதை கொடுங்கன்னு 7000 கோடிக்கு பட்டியல் வச்சிருக்காரு. திரு ஓபிஎஸ் 2020 பட்ஜெட்டில் சொல்கிறாரு, எங்களுக்கு 2017 3 வருஷமாக அதுவும் சுமூகமான உறவு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்தபோது 4025 கோடியை கொடுக்கலைன்னு கேட்டிருக்காரு. 3 வருஷமாக கொடுக்கல. மெட்ரோ ரயிலுக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டிட்டு இப்போ 2025 தான் போராடி நிதியை வாங்க முடிஞ்சது. எய்ம்ஸ் 2019 தானே, இன்னைக்கு வர பைசா கொடுக்கல.
இப்போ கொடுக்காததுக்கு திமுக காரணம்னு வச்சுப்போம். 2019 21 வரை ஒரு செங்கலை கூட ஒரு 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 சின்ன இதை கூட மண்ணை கூட எடுத்து போடலையே. அப்போ என்ன செஞ்சீங்க? போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு 7000 கோடி செலவழிச்சிருக்கோம், 75% கொடுத்துருக்கணும், 60 மாற்றினீங்க. இந்த 7000 கோடிக்கு 4200 கோடி நீங்கள் கொடுத்துருக்கணும், வெறும் 1700 கோடி தான் கொடுத்துருக்கீங்கன்னு நரேந்திர மோடிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கூட்டாக இருந்தோம் உடனே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய நலனை பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, இதில் எந்த பைசா இவ்வளவா இப்போ இருக்குது? இதையெல்லாம் திமுக வந்த பிறகு சண்டை போட்டு வாங்கியிருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அதிமுக இருந்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒன்று சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பேரை மாற்றினாங்களே தவிர தமிழ்நாட்டில் எந்த ரயில்வே திட்டமும் வரல, எந்த தொழிற்சாலையும் வரல. நீங்களும் அதை பற்றி பேசலை, கேட்கறதுக்கு கூட. நன்றி. நிறைவு செய்யலாம். உங்க எல்லோருக்கும் நன்றி. கருத்துக்களை பகிர்ந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.